மாமா எனக்கு இன்னைக்கு நீ இது சமைச்சு கொடுத்துடணும். ஓகே, நீ சமைக்க போறது நான் இல்லை, நீ தான். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சமைக்க தெரியும் எல்லாம் சொல்லி இருந்தல, இன்னைக்கு இதை நீ தான் சமைக்கிற. பின்னாடி நீ சமைச்சு கொடுக்கணுமா? சரிவா, சமைச்சு தரேன். A few minutes later. புளி ஊற வச்சிட்டாடி? ஊற வச்சிருக்கேன். சொல்ல விட செஞ்ச போட்டுக்கணும், ஒன்றும் வேண்டாம். நம்ப மாட்டான். ஆமா, நம்ப மாட்டான். நீ சொல்லத்தெல்லாம் நம்பி நம்பி தாண்டி கல்யாணம் பண்ண. இந்த புளிய ஊற வச்சத இங்க இருக்க பாத்தீங்களா, இவங்க வந்து நம்ப மாட்டான். கட் பண்ண வெங்காயம் கண்ணெரிதா? ஒரு மண்ணு ஏறில கண்ணெரிச்சல் அடி, வயிற்று எரிச்சல். உனலாம் கல்யாணம் பண்ண பத்தியா? நீ சமைச்சு கொடுக்கணும், நான் சமைச்சேன். நல்லா சமைப்பேன் மாமா, நீ சமை, நோ ப்ராப்ளம். தெரியாம சொல்லிட்டேன்டி, நல்லா சமைச்சு. பூண்டுலாம் உச்சிட்டான், அதுக்குள்ள பூண்டு உச்சிட்டான் கார்த்தி. வெங்காயம் கட் பண்ணி இருக்கான். இப்போ வெங்காயத்தை இவ்வளவு பெருசாக கட் பண்ணுவாங்க, பொடியா தானே கட் பண்ணுவோம். அதெல்லாம் பதங்கிடுண்டி, வேணா தின்னு, வேணானா போ. சரியா? மிரட் சமைப்பீங்களா? எப்படி? அப்படிதான் சமைப்பேன். அடுத்து வீட்டுல சமைக்கிற மாஸ்டர்லாம் தாண்டி சமைப்போம். யாரு மாஸ்டர்? நாங்களாம். யார்? நீ அம்மா? நான் இல்ல, வீட்டுல சமைக்கிற எல்லா ஹஸ்பண்டுமே பொண்டாடிக்கு மாஸ்டர் தாண்டி. அன்னைக்கு செஃப்டி நாங்களாம். செஃப்பா? ஆமா. பெட்டரா 2 தக்காளிக்கு செஃப் வேற. கெட்டவா, வாயை வெட்டிடுறேன். அதாவது சார் வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் சமைக்கிறாரு, அதுக்கு புது கத்தியா சார் கைவாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமா, ரோலக்ஸ் மாதிரி ஸ்காட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றன்ற மாதிரி. வெட்டுறது தக்காளி இல்லைன்னா ரோலக்ஸ் வேற. தக்காளியோ தலையோ வெட்டுறமா வேற, நம்ம கைவாட்டுக்கு செட் ஆக மாட்டேங்குது. போதுமா? போதும். போடு ஒண்ணு. என்ன ஒண்ணு? ஏய் போதும், அள்ளி புளி இருக்கு, ஓடுறி. நாங்க சமைக்கிட்டா நீ குழம்பு ஓட. நாங்க சமைக்கிட்டோம். வெட்டி வச்சிருக்கான். என்ன பண்ண போற? அஞ்சர்ல இருக்கு. கருவேப்பிலை கேட்டா திட்டியா போல. இப்படி போடுவாங்க பைத்தியக்காரி. எரி எடுத்து வச்சுக்கிறாங்க. இரு, இந்தா வச்சாச்சு. கருவேப்பிலை கடைசியா போடுவாங்க. கொத்தமல்லி இருக்கா? கேக்கும் போது கொடுங்க. செஃப் கேக்கும் போது எடுத்து வந்து கொடுக்கணும். அவங்க அசிஸ்டன்ட் சொல்றத செய்யணும். அசிஸ்டன்ட் வாங்க சமைக்கலாம். ஏய், புளி கரைச்சி ஊத்துறது எங்கடி பாத்திரம்? என்ன கரைச்சி ஊத்த போற இப்போ? புளி நல்லா கரை பக்கம் கரைகிறான். உங்களுக்கு அப்படியே லைட்டா கஷ்ட ஊத்தி கரைகிறான். நீ வெங்காயம் இருந்தது எனக்கு கண்ணீர் இருக்குடா கார்த்தி. தண்ணி வச்சு பாடுறா உனக்கு. என்ன கண்ணீர்? இல்ல எனக்கு வரல. என்ன கண்ணீர்? இல்ல எனக்கு கண்ணீர் வரல. ஏன்னா கல்யாணம் பண்ணமான்னு தாலி காட்டணும் பத்தியா? அப்பவே எல்லா ஆண்மங்களுக்கும் அவ்வளவுதான் நீ கரைப்பேன். அவ்வளவுதான் கரைப்பேன். அவ்வளவுதான் கரைப்பேன். மாமா ஒழுங்கா பண்ணு. ஏய், தக்காளி போட்டுருக்கலாம் பொடி. இப்பதானடா தக்காளி கிட்ட புளிய போட்டுருக்கேன், புளிய கிட்ட தக்காளி போட்டுருக்கேன். இப்பதானே மீன் குழம்பு நாங்க வைப்போம். ஏய் பொடி அதெல்லாம் கரைக்க முடியாது. எங்கடி மஞ்சள் போய் மஞ்சள் தூள் எத்தனோடி? மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எத்தனோடி? மிளகாத்தூள் எங்கடி? இருக்கு இந்த மஞ்சள் தூள் டப்பா. மிளகாத்தூள் அங்க ஒரு தூக்கு இருக்கு பாருங்க, அந்த மிளகாத்தூள் கண்டுவாங்க. புளி இன்னும் கரைக்கவே இல்ல. அது அவ்வளவுதான் கரைப்பேன் குழம்புக்கு. அவ்வளவுதான். 6 கிலோ வாங்கின மீனுக்கு உங்க 1000 லிட்டர் தண்ணி ஊத்தி கரைப்பாங்க புளியில. ரசம் வைக்கிறியா எனக்கு தெரியல. ஏய் போய் மிளகாத்தூள் போடுறேன். அங்க போங்க, திரும்புங்க. கிச்சன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. எங்க எந்த டப்பா? எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா பின்னாடி அங்க பாருங்க, தனியா ஒரு தூக்கு இருக்கா, அதுக்குள்ளார மிளகாத்தூள். நான் தூக்குல தொங்கிடுவேன்டி உனக்கு சமைச்சு கொடுத்தது போல. தர ஐயோ பாக்க தெரியல. பெரிய மாவீரர் சூரர். ஐயோ ஐயோ எனக்கு வேணாம். அம்மா வீட்டு சோதனம் அதான் ஆடிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டு சோதனம் இங்க பேர், இங்க பேர் எல்லாம் ஆடிட்டு இருக்கு பேர். எங்கடி மல்லித்தூள்?
பொடிடு அடி பொடிக்கு பொடி. ஏய் எல்லாத்துல வர முடியாது பொடி. ஏய் அப்படி சரி நீ பொடி. அப்ரண்டிஸ்ல இல்ல. ஏய் பொடி போய் எத்தனை அடி பொடி. ஒரு டப்பால எல்லாமே போட்டு டப்பா கூட நம்மள சரி வாங்குது மக்களே. குர்ரு இவ்வளவு தூரம் வந்துட்டவன் அவனே போய் ஃப்ரிட்ஜ்ல எடுத்துக்கலாம் தானே. இதுல என்ன இருக்கு? அது மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் இருக்கு. இதுல அதுல கொத்தமல்லி இருக்கு. இது ஃபைனல் டச்னு சார் சொல்லிக்கிறாரு. இப்போ வந்து மல்லித்தூள் தேடுற. என்னடி சிக்கன் மசாலா இருக்கு? அது போன வாரம். இது பிரியாணி மசாலா எங்கடி? இது கரம் மசாலா. மல்லித்தூள். இதுங்க மல்லித்தூள். ஓய் அப்போ மல்லித்தூள் தான் இருக்கு. இந்த சாமான் வாங்கிட்டு வந்தாங்க. என்ன ஏதோ க்ளீன் பண்றதுனால தான் ஒரே கதையா இருக்கு. இருங்க ஓடிக்காதீங்க. இதான் மல்லித்தூளா? அதான் அத கொட்டடத்துல கொரியாண்டர்னு போட்டுருக்கு பத்தியா, அதான் மல்லித்தூள். ஏண்டி நான் அடி தற்குறி அடி. தற்குறி இல்ல. தற்குறியானா? தற்குறி இல்ல, பைத்தியம். ஏதோ ஒரு கிராமத்து பாஷையில காற்று ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்ல? சுல்லா 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 பிளாக்கி அதை சொல்லிடுறேன் அப்படின்னு. ஏன்னா வாயில கடிச்சு போடுற பைத்தியக்காரா. செஃப்லாம் அப்படிதான் இருக்கும். கத்திலாம் தெரியும். ஏற்கனவே மிளகாத்தூள் வேற கொட்டிட்டு சாப்பிட பயமா இருக்கு எனக்கு. தெரியாம சமையல்னு சொல்லிட்டோம் போல. ஏன்டா நக்கி பாக்குற? கேவலமா இருக்கா? உனக்கே பிடிக்கல போலிய. இந்த கடையில மீன் குழம்பு வைக்கணும். குத்தம்னா நானும் அதுதான் வைக்கிறேன். நீ எக்கறன்றதுக்காக நான் கொஞ்சம் பத்த வச்சாச்சு. யார உன்னாடி கொளுத்தணும் போல. எண்ணெய் ஊத்துறாங்க. எனக்கு பயமா இருக்கு. தள்ளி நின்னு அரே எண்ணெய் ஊத்தணும். தள்ளி வைக்கிறியா? ஏய் இங்க ஃபோக்கஸ் பண்ணு. மீன் குழம்பு கத்து எப்படி கத்துப்ப? ஃபோக்கஸ் கத்துக்கணும். நீதான் இருக்கே. இந்த பார் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போடணும். இல்ல வெங்காயம் போட்டு காஞ்சிடணும். எல்லாம் ஒண்ணுதான். மக்களே இந்த மாதிரி மீன் குழம்பு ப்ளீஸ் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. எனக்கே மனவலியா இருக்கு பார்த்தா. மீன் குழம்பு பார்த்தா மனவலியா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா கடைசியில டேஸ்ட் நல்லா வந்துச்சுன்னா ஐயோ. நீ டேஸ்ட பார்த்துட்டு அம்மா வீட்டுக்கு போறது நீ மறந்துடணும். எந்த நாய் கேட்பான்? ஏய் இங்க ஏறி. சார்வால் வெங்காயம் வதக்குறாரு. A few minutes later. தக்காளி போடுறோம். ஓகே. ஓகே. மாமா தட்டிடு மாமா. தக்காளி தெரியா? சாவடிக்கிறான். மாமா ஜாலியா குக் பண்ணாதான் டிஷ் சூப்பரா வரும். மயிர் மாதிரி வரும். மைக்கு வரும். தூவி போட மாட்டோம்னு நினைச்சுக்கோ. குறுக்கால டிஸ்டர்பன்ஸ் வருது. குறுக்குல வச்சிருக்கிற குறுக்குல. நம்ம எல்லாம் காலையில ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு குழம்பு வைப்போம். டிஸ்டர்பன்ஸ் செஃப்னா அப்படிதான்டி. நீங்க அந்த குழம்பு மட்டும் நல்லா வந்து நீ எங்கிட்ட ஞாபகம் வச்சுக்க. வாரத்துக்கு வாரத்துக்கு ஷெஃப் சொல்லிட்டு சக் 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 சீக்கிரம் வரையும் தொலைய மாட்டேங்குது. அதிரடி சமையல் பண்ண காமி. அந்த தக்காளியோட நிலைமை அவ்வளவு பாவம். அவ்வளவுதான் வதக்கணும். அதுக்கு மேல வதக்கூடாது. தக்காளி வெடிக்கும். வெங்காயம் போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி வீடியோ பாக்கறவனுக்கு தெரிய தெரியாது வதங்கிட்டு இருக்கா வதங்கலான்ட்டு. ஒரு பெரிய நியூஸ் ரீடரு சைடுல உட்காந்து தக்காளி போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெக்கமா இல்ல? வேடிக்கை பாக்குறவங்க ஊம படமா பார்த்தா கூட நல்லா புரியாது வதங்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய நியூஸ் ரீடர் மாதிரி தக்காளி போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு வதக்கி இருக்காங்க. வதங்கியாச்சு. எடுத்து சொல்லுவோம் நான் மூஞ்சிலேயே. அவ்வளவுதான்.
புளி கசல் தண்ணி ஊத்திக்கலாம். ஐயோ, இன்னும் வதங்கணும்டா தக்காளி ஏய் எல்லாம். அவ்வளவுதான் வதக்குவோம். ஏய், ஏய் இது கொலவெறியான சமையல். இது குழம்பு இல்ல மக்களே. நிஜமா வாங்க, தக்காளியே வதங்கல இன்னும். மரியாதையா ஓடுறு. அவன் பாருங்க என்ன லட்சணத்துல வச்சிருக்கான்ட்டு. காமிங்க, சூப்பரா இருக்கும். அது காமிங்க, எடுத்து காமிங்க. தக்காளி வதங்கவே இல்ல மக்களே, அது அப்படியே இருக்கு. சூட்ல வெந்துரும்டி. சூட்ல வெந்துரும். இது மீன் குழம்பு இல்ல. இப்ப என்ன கறி குழம்பா? இல்ல, அதாவது விஷம், சோத்துல விஷம் வைக்கிறதுக்கு. எங்கடி மிளகாத்தூள், எங்கடி மாத்தா வீட்டு சீதனாங்க. தூக்கு தூக்கு சட்டி, தூக்கு தூக்கு சட்டி. உடைக்கிறான் எங்க அம்மா வீட்டுல. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஆவுன்னா எல்லா பொண்டாட்டிங்களா எங்க அம்மா வீட்டு சீதனாங்க. அம்மா வீட்டுல வாங்கி கொடுத்தது. கிண்ணமாவது கொடுத்தாங்க அவங்க வீட்டுல. இல்ல அதான் என்ன கொடுத்துருக்காங்கல்ல. ஒன்ன வச்சு என்ன பண்ண? கிண்ணமாவது அதான் என்ன வச்சு பண்ணி ஏதாவது உதவும். அது எப்படி போட்டிருக்கேடா? இன்னும் போடுவோம். நான் வந்து ஆந்திரா சைடுல பிறக்க வேண்டிய கார் அதிகமா இருந்தா. இது மீன் குழம்புல. அதாவது நேற்று ஒரு மீன் சொல்லி பார்த்தேன். மாத்தா வீட்டு தூக்கு சட்டி. இல்லடா, சோத்துல விஷம் வச்சு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தன் சமைக்கிறான். இங்க பாருங்க, விஷத்தான் சமைக்கிறான். உப்புங்கடி யாருதான் சால்ட்டு. இங்க வாங்க, இங்க இருக்கு கருப்பிட போற சால்ட்டு. நல்ல காம்பினேஷன். உள்ள இருக்கிறது வெள்ளை, வெளியே இருக்கிறது கருப்பு. ஆமா, அப்பதான் கரெக்டா. மூஞ்ச பார்த்தாலே வெறுப்பா இருக்குது. ஓடிடு. லீவ் போட்டு வீட்டை தூங்கலான்னு பார்த்தா நீதான் கேட்ட. எடு பொட்டையா நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். என்ன வரணும்? சுண்டி சுண்டி வரணும். சும்மா அது சுண்டி மோதிரம். ரெண்டும் ஒண்ணுதான் மாமா. இப்போ இதை போட்டு மூடி விட்டுருவோம். மூடி விட்டதுக்கு அப்புறம் நல்லா சுண்டி வரும்போது மீன் கழுவி போட்டா போதும். கழுவி கூட 10 நிமிஷம் வச்சோம்னா தரமான மீன் குழம்பு சூப்பரா வந்துடும். ஆஹா, எங்க அம்மா இப்படிதான் செய்யும். கடவுளே, புளி தூக்கலா போட்டு கூட மாங்காய் மட்டும் அரிஞ்சு போடுவேன். நான் மாங்காய் மீன் குழம்பு. வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். வெறுப்பாகவங்களாம் பாதிலே கட் பண்ணிக்கோங்க. கடுப்பாகவங்களாம் ஃபுல்லாக பார்த்து கூட கடுப்பாகிக்கிங்க. எவ்வளோ எடிட் பண்ணாலும் குறைக்க முடியல. வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகும். 10 நிமிஷம் வரையில் 10 ஆடு கொடுத்துருவான். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துட்டு பாருங்கள். கொதிக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு கொதிச்சுது. செலவெல்லாம் பார்த்து. பார்க்கறதுக்கு வந்து இது மாதிரி தான் தெரியும். கார குழம்பு மாதிரி தான் தெரியும். ஃபைனல் டச் மீன் குழம்பு வந்துடும். கொதிக்கிட்டோம். அப்புறம் மீன் கழுவி போட்டுட்டா முடிஞ்சிச்சு மீன் குழம்பு. A few minutes later. பத்தியா பாத்துடி நல்லா கொதிச்சு. ஒரு பக்கம் சாப்பாடு உழ வச்சிருக்கேன். குட் பாய். ஆமா, சமையத்து மோடி கார குழம்பு மாதிரி இருக்கு, புளி குழம்பு மாதிரி இருக்குன்றது. மாமா என்ன மீன் மாமா அது? பாறை மீன். என்ன மீன்? பாறை. பாறை பாறைனா கல்லு தானே? தின்னமோ தெரியும் கல்லா மண்ணான்ட்டு. என்ன மாமா எல்லாத்தையும் போடுற? ஃப்ரை பண்ணலையா? மீன் குழம்பு புதுசா இருக்கிறவங்களாம் உனக்கு தெரிஞ்சுங்கோ. கொச்சது அப்புறம் மீன் போட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துறவெல்லாம் வச்சுக்காதீங்க. தண்ணி ஊற்றுறது புளி ஊற்றுறதுலாம். ஏன்னா மீன்லேயே நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதுவே இன்னும் தண்ணி அதிகமாகிடும். அப்படியே போட்டு அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்பிள வச்சுக்கோங்க. அதான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்களாம் பொண்டாட்டிலாம் சேர்ந்து ஆம்பளை எல்லாரும் ஃப்ரை பண்ணுறீங்களே.
தனியா வேற ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணேன். அவ்வளவு வருமானம் இல்லை. எத்தனை மீன் குழம்புக்குள்ள போறதுக்கு இது குழம்பு மீன்றி சூப்பரா இருக்குண்டி குழம்புக்கு தான். மீன்ல ஏதுடா குழம்பு மீன் வறுத்த மீன். ஒரு சில மீன்லாம் குழம்பு வச்சா நல்லா இருக்கும். பெரிய மீன்லாம் வறுத்தா நல்லா இருக்கும். சின்ன மீன்லாம் குழம்பு வச்சா நல்லா இருக்கும். வந்து ஆக்சுவலி வந்திரும் மீன் பார்த்தோம், ஆனா வாங்கல. அப்புறமா ஏய், உன் குடும்பமே கோல்டு பீஸை சமைச்சு சாப்பிடலாமான்னு கேட்ட குடும்பம் தானடி. மீன் பத்திலாம் உங்களுக்கு என்ன தெரியும்? மரியாதையா ஓடுரு. மாமா நீ ஒரு நாள் வந்திரும் மீன் வாங்கி வறுத்து கொடு மாமா, சரியா? இனிமே நான் லீவே போட மாட்டேன். இல்ல இல்ல நீ எடுக்க வைப்ப. இதை வச்சுட்டு ஏன் மாமா சிம்ல வச்சுட்ட? டவர் கிடைக்குமான்னு பார்க்கலாம். காமெடி காமெடி. சரிங்க மக்களே, எல்லாரும் செம்மையா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். சொல்லிக்கிறோம் செஞ்சு. அவ கை காமிடி. நான் கை காட்ட மாட்டேன். கை காட்டு. சூடுதால கை காமி. சூடு. நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்குடா. ஐயோ அதிசயம் எவ்வளவு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். 10 minutes later. பத்தியா நான் மொக்கையா சொதப்பிடு. என்ன தாண்டி மீன் குழம்பு சாப்பாட்டை போட்டு சூடா. ஃபிஷ் கறி இல்லை, ஃபிஷ் குழம்புடி. நல்லா சூடா சாப்பாடை போட்டு என்ன பண்ணனா நல்லா போட்டு மீன் குழம்பு நல்லா தலை ஊற்றி ஒரு 4 மீனை வச்சு சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டா தாண்டி மீன் குழம்பு. நல்லா கறி குழம்பா. நீ சொல்லு. இருந்தா ஆகாங்க அப்படியே அப்படியே இருக்கு. போயெல்லாம் சொல்லக்கூடாது. மீன் மீன் சாப்பிடு. நல்லா இருக்கு. சந்தேகத்தை கூட ஒரு வாய் வச்சுக்கிட்டு மீன் எப்படின்னு சொல்லு. அதக்கா சரி, நாங்களும் சமைப்போம், சூப்பரா வைப்போம்.